உயில் சொத்து கேட்டு தொந்தரவு செய்த மகன்களுக்காக உயில் எழுதினார். தான் வாங்கிய அனைத்து கடனிலும் தன் மகன்களுக்கு பங்கு உண்டு. லைக்ஸ் அலைமோதிய கூட்டத்தின் நடுவே அடித்து பிடித்து புடவை வாங்கி வந்த மனைவி, இதுதான் ஃபேஸ்புக்கில் அதிக லைக்ஸ் வாங்கின செயலை என பெருமைப்பட்டு கொண்டாள் கணவனிடம். காப்பி பேஸ்ட் ஏன் என்னை நம்ப மாட்ற, நீதான் எனக்கு உயிர் என சுகுமார் அனுப்பிய மெசேஜை காப்பி பேஸ்ட் செய்து தேவாவிற்கு அனுப்பினாள் விமலா. முத்தம் 2 முத்தம் தாண்டி 3வது முத்தத்தில் அழுதுவிட்டாள். முதலில் ஷேவ் செய்ய வேண்டும் தன் செல்ல மகளுக்காக என எண்ணினார் அன்பு தந்தை. டூப் டைரக்டரிடம் துணிச்சலாக, சார், சிங்கத்துடன் நான் நடிக்கும் சீனில் டூப் இல்லாமல் நானே நடிக்கிறேன், பட் சிங்கத்துக்கு டூப் அல்லது கிராஃபிக்ஸ் பண்ணிருங்க என்றார் ஹீரோ தைரியநாதன். ஐயோ. இரங்கல் தங்கள் தந்தை இறந்ததற்கு ஏன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என பக்கத்து வீட்டுக்காரருக்கு வாட்ஸ்அப் அனுப்பினார் கோபாலன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என வாசக டிஷர்ட்டை அணிந்து வீரப்பாய் சென்ற செல்வன் விழுந்து கிடந்தான் டாஸ்மார்க் வாசலில். தூக்கு பலர் கொலை செய்ய முயன்றும் அவர்களிடமிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் பத்திரமாக மீட்டு கோர்ட்டின் உத்தரவுப்படி தூக்கிலிடப்பட்டான் தேச எதிர்ப்பு தீவிரவாதி. கொல்லி எனக்கு கொல்லி போட என் மகன் வருவான் என்ற தந்தை வேலை பார்த்த பட்டாசு தொழிற்சாலை விபத்தில் கருகி போனார். வாட்ஸ்அப் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்கியே, கண்ணு கெட்டு போயிட போகுது, ஆஃப் பண்ணிட்டு படுடி, வாட்ஸ்அப் நோண்டிக்கொண்டே கத்தினார் வள்ளியின் கணவன். பேரண்டிங் குழந்தைனா சேட்டை பண்ணாதான் செய்வாங்க, அவங்க கிட்ட அன்பா பாசமா இருக்கணும், பேரண்டிங் ரொம்ப முக்கியம் என பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அறிவுரை செய்த ஆசிரியை வீட்டில் தன் பிள்ளையை அடி பின்னி எடுத்தார்.